Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 1/7/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 7 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோவில் 23/6/2024 அன்னைக்கு நடந்த ரீநீட் 1563 மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட ரீநீட் எக்ஸாமினுடைய ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியாச்சு. ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்போது அந்த ரிசல்ட் டிக்ளேர் பண்ணதுனால நியூ ஸ்கோர் கார்டு ஃபார் ஆல் 24 லட்சம் மாணவர்களுக்கும் நியூ ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் ஆல் இண்டியா ரேங்க்கில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதே மாதிரி கம்யூனல் ரேங்க்கில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் எல்லா அப்டேட்டும் நீட் யூஜி 2024 கடைசி நாள் வரைக்கும் உங்களுக்கான ஸ்கோர் கார்டு உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பரை நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டான டவுட்ஸோ இல்லை அட்மிஷன் ரிலவெண்ட்டான ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கால் பண்ணும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்டிஎனுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன். ஆக்சுவலாக நேற்று நைட்டு டேட்டில் 30 ஜூன் 2024 பப்ளிக் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஆஃப் த ரிவைஸ்டு ரிசல்ட் ஆஃப் 1563 கேண்டிடேட்ஸ் அண்டு ரிவிஷன் ஆஃப் ரேங்க் ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் ஆஃப் நீட் யூஜி 2024 thereof. அப்போது இந்த 1563 மாணவர்களில் 50% கேண்டிடேட் ஆப்சண்ட் ஆகியிருந்தாங்க. அந்த மாணவர்களுக்கும் அவங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க்கு சேஞ்ச் ஆகிருக்குது. எதனாலன்னா எக்ஸாம் எழுதாதவங்களுக்கு அவங்களுக்கான கிரேஸ் மார்க்கை ரிமூவ் பண்ணிட்டாங்க. புதுசாக எழுதின மாணவர்களுக்கு புது ஸ்கோர் கார்டும் அவங்களுக்கான ஆல் இண்டியா ரேங்க்கும் சேஞ்ச் ஆகிருக்குது. இதன் தாக்கமாக என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 லட்சம் மாணவர்களுக்கும் மே 5ஆம் தேதி எழுதின நீட் எக்ஸாம் எழுதின 24 லட்சம் மாணவர்களுக்கும் ஆல் இண்டியா ரேங்க் அப்படிங்கிறது மாறி இருக்குது. இப்போது நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கால் பண்ணி சொன்னதுலேயும் அதுபோக வாட்ஸ்அப் பண்ணதுலேயும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் ஆல் இண்டியா ரேங்க்கில் கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 ரேங்க் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிருக்குதுன்னா ஆல் இண்டியா ரேங்க்கில் மாற்றம் இருக்குது. அதே போல் கம்யூனல் ரேங்க்கில் ஒரு 8 to 10 ரேங்க் வரைக்கும் சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றம் நடந்திருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அனுப்புங்க. ஆல் இண்டியா ரேங்க் ஓவராலாக ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் 25 to 30 வரைக்கும் மாறி இருக்குது. கம்யூனல் ரேங்க்கில் 8 to 10க்குள்ளே மாறி இருக்குது. இப்போது இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தரலாம். இந்த ரிட் பெட்டிஷன் போட்டதுக்காக ரீடெஸ்ட் அப்படிங்கிறது 1563 மாணவர்களுக்கு 23 ஜூன் 2024 2 PM to 5:20 PM வரைக்கும் நடந்தது. இதில் 813 மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த கலந்துக்கிட்ட மாணவர்களுக்கு ரீடெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு ப்ரொவிஷனல் ஆன்சர் கீயை முடிச்சுட்டு பப்ளிஷ் பண்ணிவிட்டு OMR ஆன்சர் ஷீட்டையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஃபைனல் ஆன்சர் கீ அதுக்கு சேலஞ்சிங் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஃபைனல் ஆன்சர் கீயும் டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போது இந்த ரீடெஸ்ட் எழுதின மாணவர்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் நியூ ஆல் இண்டியா ரேங்க்கும் கம்யூனல் ரேங்க்கும் நியூ ஸ்கோர் கார்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பார்க்காத நம்ம SAP Views யூடியூப் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லோரும் பார்த்துக்குங்க. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு உங்களுடைய நியூ ஆல் இண்டியா ரேங்க் என்ன அப்படிங்கிறதையும் சேஞ்சான ஆல் இண்டியா ரேங்க் என்ன அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. நியூ கம்யூனல் ரேங்க் என்ன அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மாற்றம் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கிறது. அதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வரைக்கும் நம்மளுக்கு வந்த மெசேஜ் அண்ட் ஃபோன் கால்ஸில் ஆல் இண்டியா ரேங்க்கில் 25 to 30 வரைக்கும் சேஞ்ச் ஆகிருக்குது. கம்யூனல் ரேங்க்கில் 8 to 10 வரைக்கும் சேஞ்ச் ஆகிருக்குது. உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். இனி வரக்கூடிய நாட்களில் ஏன்னா ஜூலை 1
ஜூலை 8ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு அப்டேட்ஸ் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். 6ஆம் தேதி ஆஸ் பர் த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கவுன்சிலிங்க்கான நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். அதே போல் ஜூலை 8ஆம் தேதி நம்மளுக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய அடுத்த ஹியரிங், ஃபைனல் ஹியரிங் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த அப்டேட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்க உடனடியாக நம்ம SAPVS யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஸ்கோர் கார்டு எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருக்கும். இப்போ 2வது டைம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அஃபீஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் போடுங்க. அதே போல் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நியூ ஸ்கோர் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மறக்காமல் நீங்கள் நியூ ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதை ஒரு 3 காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் அதோட சாஃப்ட் காப்பி அப்படிங்கிறது நத்திங் பட் அந்த பிடிஎஃபை பென்ட்ரைவில் போட்டு வச்சுக்கோங்க, உங்களுடைய மெயில் ஐடியில் போட்டு வச்சுக்கோங்க, உங்கள் பேரண்ட்ஸ், பிரதர், சிஸ்டர் எல்லாத்தினுடைய வாட்ஸ்அப்லேயும் பிடிஎஃபை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.